வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கேழ்வரகு அடை. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பல்லு பூண்டு, 2 வரமிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக காய் விருப்பப்படுறவங்க காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் துருவி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேழ்வரகு அடையில் முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் சும்மா கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பெசரிக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா பெசறின பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கும் சில பேர் பிசைஞ்சு தட்டி எடுத்துக்கலாம். இல்லை வேணான்னா இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவில் தோசை கல்லில் வந்துட்டு லைட்டாக அடை ஊற்றுவோம் இல்லையா, நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லைங்கிறவங்க நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அடையாக தட்ட தெரியுங்கிறவங்க இது மாதிரி எடுத்து தட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியாக சேர்த்து தோசை மாதிரி தான் அடை செய்ய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவை விட நான் கொஞ்சம் கெட்டியாக நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உருட்டும். இது ஊறுற டைமில் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் ஒரு அரை மூடி ஃபுல்லாக துருவி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய். நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு குட்டி தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் வெடித்து வந்ததும் சட்னியில் ஊற்றிட்டோம்னா நம்மளோட ராகி சட்னி சூப்பராக ரெடி. வாங்க ராகி அடை செய்ய ஆரம்பிக்கலாம். அடை செய்கிறதுக்கு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சதும் இவ்வளோ ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்க. தோசை மாதிரி ஊற்ற முடியாது. இந்த அளவுக்கு பண்ணினதும் நமக்கு நெய் வேணா நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் வேணுங்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பரமும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது போல் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ராகி தோசை 2 சைடும் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சுட சுட ராகி தோசையோட நம்ம ராகி சட்னியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room.
and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.